ஹலோ நண்பா, நான் உங்க மானுவா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8th சாப்டர்ல இருந்து 11th சாப்டர் வரைக்கும் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நீங்க முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய இயர்லி அக்சஸ் ஸ்குவாட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால இன்னும் மோட்டிவேட்டடா வீடியோஸ் போட முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஸ்டோரியை சொல்லிட்டே இருக்கும் போதே அவன் வந்து தூங்குற நிலைமைக்கு போயிட்டா. நம்ம ஹீரோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து வாட் அ கிரிஞ்ச் ஸ்டோரி, ஐ மீன் லைக்லி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. பக்கத்துல உள்ள பொண்ணு வந்து இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம்னு இருக்க அப்படின்னு கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் ஒரிஜினலா என்னுடைய கிளானை வந்து ரீபில்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரிகவர் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஹெவன் டைமென்ஷன் கேட்டை திரும்பவும் ஓபன் பண்ணி நான் ஹெவன்லி ரெலமுக்கு போகணும் அப்படின்றான். ஹவவர் இந்த வேர்ல்டு வந்து நான் நினைச்சதை விட காம்ப்ளிகேட்டடா இருக்குன்றான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து காம்ப்ளிகேட்டடா, நீ சொல்றது புரியல அப்படின்றா. அதுக்கு ஹீரோ வந்து இந்த உலகத்துல சோ கால்டு டெக்னாலஜின்னு இருக்கு, யாருக்கும் கல்டிவேஷன் தேவையில்ல அப்படின்றான். அதுக்கு அந்த எல்லோ கலர் ஹேர் கொண்ட பொண்ணு வந்து மிஸ்டர் நீ இந்த விஷயத்துல தான் தப்பா யோசிக்கிற, இந்த வேர்ல்டுல உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான பவர் கொண்ட ஆட்கள் நிறைய பேர் தேவை. நம்ம ஹீரோ அப்படியான்னு கேட்கறான். அதுக்கு அவன் நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன், நாங்க ரெண்டு பேரும் ஜெய்சா சூப்பர் ஹியூமன் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ், நீ இன்ட்ரெஸ்டடா இருந்த அப்படின்னா எங்க ஸ்கூலுக்கு வந்து டீச்சரா ஒர்க் பண்ணு, நீ உன்னுடைய கிளானை பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னல, நாங்க வந்து இந்த உலகத்தை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றோம்ன்றா. அண்ட் இந்த சீனியர் சிஸ்டரோடைய அப்பா தான் வந்து அகாடமியோட பிரின்சிபல். சோ அவ வந்து அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அரேஞ்ச் பண்ணிடுவா. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நீ டப்புன்னு ரிப்ளை பண்ணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நீ உனக்கான டைம் எடுத்து கன்சிடர் பண்ணு அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து கன்சிடர் பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன் அப்படின்றான். அதுக்கு அவ வந்து இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்ட, நான் உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்கு நிறைய ரீசன் ப்ரிப்பேர் பண்ணேன், பட் எல்லாம் வேஸ்டா போச்சு. இந்த பொண்ணு வந்து ஸ்பீக்கிங் ஆஃப் விச் நீ கன்சிஸ்டன்டா நிறைய ஹீரோஸை டிஃபீட் பண்ணிருக்க, அதனால உன்னோட ட்ரெஸ்ஸை நீ இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது அட்வைசபிள், இல்லைனா உன்னை சுத்தி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எப்பயுமே வந்துட்டே இருப்பானுங்க, நீ வேற ட்ரெஸ் போட்டிருந்த அப்படின்னா நீ சம்வாட் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றா. நம்ம ஹீரோ ஸ்டைல் ஆஃப் ஃபேஷனான்னு சொல்லிட்டு முடிக்கிறான். ஹெல்லோ ஹேர் பொண்ணு வந்து ஆல்ரைட் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு, ஸ்கூல் வந்து இன்னும் 2 வாரத்துல ஸ்டார்ட் ஆயிடும், அதுக்குள்ள அப்ளை பண்ணிட்டு நாங்க வந்து உனக்காக ஸ்கூல்ல வெயிட் பண்றோம்ன்றா. 2 வாரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ட்ரெயின்ல உட்காந்துருக்கான். மனசுக்குள்ள என்னோட கிளானை நான் ரீபில்ட் பண்றதுக்காக இந்த சூப்பர் ஹியூமன் அகாடமியில நான் டீச்சரா ஒர்க் பண்ண போறேன். நான் வந்து 1000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டேன், நான் என்னைக்குமே நினைச்சது இல்லை இந்த மாதிரி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு நாள் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு. ஆல்தோ அவனுங்களுக்கு நான் கல்டிவேஷன் வேஸ்ட்டை டீச் பண்ண போறேன், பட் இந்த பெக்யூலரான வேர்ல்ட்ல நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு எந்த ஒரு க்ளூவும் இல்ல அப்படின்றான். அப்போ வந்து ஒரு பொண்ணு அவன் முன்னாடி வந்து நிக்கிறா. நம்ம ஹீரோ பாக்குறான், ஏன் அந்த அங்கிள் ஸ்ட்ரேஞ்சா இருக்காரு அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து வாட் அ சார்மிங் லிட்டில் கேர்ள், நோ அவ உடம்பு ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா இருக்கு அப்படின்றான். அப்போ ஒருத்தன் வந்து அவ கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். நம்ம ஹீரோ வந்து வாட் பட்ட பகல்ல பப்ளிக்லயே வந்து செக்ஸுவல் அசால்ட்டா. அதுக்கு அவ வந்து ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்ன காப்பாத்துங்க அப்படின்றா. பட் நம்ம ஹீரோடைய மனசுல நான் 1000 வருஷத்துக்கு மேல எக்ஸான் கான்டினென்ட்ல வாழ்ந்துட்டேன் அண்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது நான் இந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அவளும் வந்து ஷாக்ல பாக்குறா. சோ நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து வீடியோல பார்த்துட்டு இருக்கா. வாட் தி ஹெல், நான் இந்த பேஸ்டர்டை ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றா. அதுக்கு பக்கத்துல உள்ளவன் சிஸ்லான் டப்புன்னு இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க, அவன் வந்து நம்ம லேடி மிங்கால ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டவன், இன் அடிஷன் அவன் இதுக்கு முன்னாடி காட் கிளாஸ் ஹீரோவையும் டிஃபீட் பண்ணிருக்கான் அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து அதனால என்ன இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவன் வச்சுக்கிட்டு என்கிட்ட ஹீரோ லைசன்ஸ் வாங்கி அகாடமில டீச் பண்ண போறானா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து லோவா இருக்கு, அட்லீஸ்ட் 80% சான்ஸ் இருக்கு அவனை நிறைய பேர் பேக்கப் பண்றதுக்கு. சோ அவனை பத்தி வர நியூஸஸ் லைக் அவன் காட் கிளாஸ் ஹீரோவை டிஃபீட் பண்ணா அப்படின்றதெல்லாம் வந்து ஃப்ராடா தான் இருக்கும். இந்த மாதிரி பேஸ்டர்ட் வந்து பவர்ஃபுல்லான எபிலிட்டி வச்சிருக்கான்னு நான் நம்ப மாட்டேன் அப்படின்றா. அதுக்கு அவனும் வந்து ட்ரூ இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குறான். அதுக்கு அவ வந்து இதுல என்ன ட்ரூ ஃபால்ஸ், ஈவன் காட் கிளாஸ் ஹீரோஸே வந்து டாய்லெட் கவர மாதிரி காசு கொடுத்து ஃபால்ஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ண வச்சானுங்க. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவனுக்கு ஈஸியா பண்ணுவானுங்க அப்படின்றா. அதுக்கு அவன் வந்து ஸ்டில் இவன் வந்து மேடம் மிங்கால ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டவன், ஆஃப்டர் ஆல் அவனை இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்றது நல்லா இருக்காது அப்படின்றான். அதுக்கு இவன் வந்து ஏன் அவன் நம்மள்ட்ட இந்த மாதிரி முட்டாளுங்களை தள்ளி விடுறா, ஐ டோன்ட் நோ இதோட இது எத்தனை டைம்னு எனக்கு ஞாபகமே இல்ல, நம்மளுக்கு இவனோட ட்ரூவான கேப்பபிலிட்டிஸ் என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாம இவனை நான் பேக் டோர் வழியா விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவனை இன்னும் ப்ரொவோக் பண்ணு அப்படின்றா. இவனும் வந்து நம்ம ஹீரோ மேல எச்சு துப்பிடுறான். நம்ம ஹீரோ வந்து டப்புன்னு கோவப்படுறான். அதுக்கு இவன் வந்து சிரிச்சுக்கிட்டே கோவப்படுறியா, கமான் உன்னுடைய ட்ரூ கேப்பபிலிட்டியை காட்டு, திங்ஸ் வந்து சீரியஸா ஆக போகுது, ஆஃப்டர் ஆல் அவன் காட் கிளாஸ் ஹீரோவை டிஃபீட் பண்ணிருக்கான் அப்படின்றா. நம்ம ஹீரோ அவன் முன்னாடி வந்து நிக்கிறான், எல்லாருமே பாக்குறாங்க, பட் அவங்க எதிர்பார்க்காத விஷயத்த நம்ம ஹீரோ பண்ணிட்டான். அவன் மூஞ்சில திருப்பியும் எச்சு துப்பிட்டு நடந்து போயிட்டான். எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. இவன் வந்து டப்புன்னு கோவப்படுறான், அவனை நான் அடிக்காம விட மாட்டேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி கேவலமான எபிலிட்டி உள்ள பைத்தியக்காரனை பாக்குறேன். பக்கத்துல உள்ளவன் சிஸ்லான் அமைதியா இருங்க, இவன் வந்து பிரின்சிபலோடைய பொண்ணோட அஃபிலியேட் ஆயிருக்கான் அப்படின்றான். அவ வந்து அவனுடைய கண்ணத்துல நவுந்து போன ஒரு அடியை விட்டு, சோ அவன் இங்க வந்தது வந்து கனெக்ஷன் மூலமா, இந்த மாதிரி ஆட்களை தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இன்னைக்கு நீங்க யாராவது என்ன ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கவே நினைக்காதீங்க, இப்ப நான் அவனை போய் அடிக்கல அப்படின்னா என்னால சாப்பிட கூட முடியாதுன்றா. இவன் வந்து இவ திருப்பி ஆரம்பிச்சிட்டா, இப்ப நான் தான் மாட்டிட்டு முடிக்கணும் அப்படின்றா. இவன் வந்து சின்ஸ் நீ உன்னுடைய ட்ரூ எபிலிட்டியை காட்ட மாட்டேன், நானே உன்னை டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வரா. இவன் வந்து ரியலி இது வேலைக்காகாது, இவளை எப்படியாவது நான் ஸ்டாப் பண்ணி ஆகணும்
ஆகணும். இவ கோவப்பட்டா அப்படின்னா என்ன ஆகும் தெரியாது. இப்ப அந்த ட்ரெயின்ல இருக்கிற 2 பேரை காட்டுறாங்க. இவன் வந்து பையன் கிடையாது, பையன் வேஷம் போட்டிருக்க பொண்ணு. நான் வந்து கிளியர்லி பொண்ணு, எதுக்கு அவன் என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணான்னு சொல்லிட்டு அழுவுறா. பக்கத்துல உள்ளவ ஆல்ரைட் எல்லாம் சரியாயிடும், பிக் சிஸ்டர் வந்து உன்னை கம்ஃபர்ட் பண்ணுவா அப்படின்றா. தலைவன் வந்து ரேடியோல இன்ஃபார்ம் பண்றான், நீங்க 2 பேரும் பேசினது போதும். சிஸ்லான் வந்து கோவத்துல அவன் கூட சண்டை போட போறான்னு போயிட்டு இருக்கா. நம்ம எப்படியாவது அவளை ஸ்டாப் பண்ணணும், இல்லனா நம்ம பெரிய ட்ரபிள்ல மாட்டிப்போம், என்னையும் வேலை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்றான். அவ வந்து சிஸ்லான் இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டாளா, எனக்கு இங்கேயே அந்த பயம் தெரியுது அப்படின்றா. பக்கத்துல உள்ளவன் ப்ரோ நம்ம என்ன பண்றதுன்னு அவனும் திருப்பி கேட்கறான். அதுக்கு இவன் வந்து நான் போய் அந்த யங்மேனை ஸ்டாப் பண்றேன், நீங்க போய் சிஸ்லானை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றான். அவனுங்களும் ஓகேன்னு சொல்றானுங்க. இவன் வந்து வேகமா ஓடுறான், நான் எனக்கு எப்படியாவது அசைன் பண்ண டாஸ்க்கை முடிக்கணும். அவனுடைய சூப்பர் பவரான லங்ஸ் கெப்பாசிட்டி ஆன் பண்றான், வேகமா ஓடுறான். நம்ம ஹீரோ வந்து ஏன் நான் இங்க வந்ததுல இருந்து யாரோ என்ன பார்த்துட்டே இருக்க மாதிரியே இருக்கு, இந்த வெதரை பாக்குறான், திருப்பி ஃபைட் இருக்குமான்னு யோசிக்கிறான். அவன் அங்கேருந்து ஓடி வரான், நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு யங்மேன் ப்ளீஸ் வெயிட் பண்ணு அப்படின்றான். ஃபைனலா அவனை நான் புடிச்சிட்டேன். நம்ம ஹீரோ வந்து என்னையா கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கறான். அவனும் வந்து ஆமா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உளறான். சோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் உனக்கு சொன்னது புரியுதா அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து சார் நீங்க சொன்ன ஒரு விஷயம் கூட எனக்கு புரியல, எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து உனக்கு எதுவும் புரியலையா, இந்த கேஸ் நான் உனக்கு திருப்பி ரிப்பீட் பண்றேன் அப்படின்றான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட கையை டப்புன்னு அவன் மூஞ்சி கிட்ட கொண்டு போறான், ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்றான். அவன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அவனோட உடம்பு வந்து ஃபுல்லா ரிகவர் ஆயிருக்கு. சோ நீ வந்து ஹீலிங் எபிலிட்டி யூசரா, இஃப் நீ ஹீலிங் எபிலிட்டி யூசர் அப்படின்னா தென் நீ சிஸ்லானை டிஃபீட் பண்றது இம்பாசிபிள். சிஸ்லானோட எபிலிட்டி வந்து பேசிக்கலி காம்பேட்டுக்காக பில்ட் பண்ணப்பட்டது. சோ உனக்கு நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, எனக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியுது. நான் இங்க வந்ததுல இருந்து நீங்க என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வேர்ல்டோட டெக்னாலஜி வந்து இம்ப்ரெசிவ், என்னால எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் ஃபீல் பண்ணவே முடியல அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து வாட் உன்னால மைண்ட கூட ரீட் பண்ண முடியுமா, ஓ மை காட் உன்கிட்ட இத்தனை எபிலிட்டி இருக்கா அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இந்த டெக்னிக்கோட பேர் வந்து சோல் டிராப்பிங் டெக்னிக், நான் உன்னோட உடம்புல கொஞ்சோண்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்ண அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து இந்த மாதிரி எபிலிட்டிஸ் உன்னோட டிஸ்போசல்ல வச்சிருக்க அப்படின்னா தென் உன்னால டெஃபினட்டா ஹீரோ லைசன்ஸ் அப்டேட் பண்ண முடியும், சிஸ்லானாலையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஹவ் அபௌட் நம்ம இந்த இடத்த சுத்தி பார்க்கலாமா அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து அந்த லிட்டில் கேர்ள் வந்து இந்த அகாடமில என்ன டீச்சர் ஆக்கறன்னு ப்ராமிஸ் பண்ணா. சோ இதுதான் என்னோட கிளானை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றான். அதுக்கு பக்கத்துல உள்ளவன் வெல் நீ இன்னும் ஹீரோ லைசன்ஸ் வாங்கல, அது இல்லனா உன்னால அகாடமில இன்ஸ்ட்ரக்டரா ஒர்க் பண்ண முடியாது. ஐ எம் ஷூர் வேற யாராவது டியூட்டில இருக்கும்போது இந்த ஹீரோ லைசன்ஸை உன்னால அப்டேட் பண்ண முடியும்ன்றான். சோ ப்ளீஸ் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்றான். நம்ம ஹீரோவும் ஆல்ரைட் நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படின்றான். அவனும் வந்து ஆனஸ்ட்லி ரொம்ப தேங்க்யூ அப்படின்றான். அப்போ நம்ம சிஸ்லான் வந்து பறந்து வந்து கீழே குதிக்கிறா, அந்த இடமே வந்து வெடிக்குது. அவன் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அவ வந்து நான் எல்லாத்தையும் கேட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் உன்னால என்னைக்குமே ஹீரோ லைசன்ஸ் எடுக்க முடியாது அப்படின்றா. அவன் வந்து ஆல்ரெடி இவ வந்துட்டான்னு பாக்குறான். அடுத்தது இவனுங்க 2 பேரும் வரானுங்க. இவன் வந்து உங்க 2 பேரையும் அவளை ஸ்டாப் பண்ணதானே சொன்னேன், எப்படி அவ வேகமா இங்க வந்தா அப்படின்னு கேக்குறான். இவங்க 2 பேரும் மூஞ்சில அடிவாங்கனதோட எங்களை நல்லா பாரு, எங்களால அவளை ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறியான்னு கேக்குறா. இவன் வந்து இவளுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, நான் இவளை எப்படியாவது தடுத்தே ஆகணும், இல்லனா என்னுடைய வேலை போயிடும். நம்ம எம்சியை பார்த்து ப்ரோ நீ இந்த ஹீரோ லைசன்ஸ் வாங்கணும்ன்ற எண்ணத்தை விட்டுரு, இது வந்து ஜோக் கிடையாது, அவளை உன்னால டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்றான். அவ வந்து கத்துறா டேம் ஃபோரைடு உன் வாய மூடு, இல்லனா அவன் கூட சேர்த்து நீனும் அடி வாங்குவ அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து லேடி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் நான் உன்னை அடிக்க போறேன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றா. டப்புன்னு அவளை வந்து ஏதோ பவர் சுத்துது, அவளுடைய உடம்பு வந்து கம்ப்ளீட்டா ஒரு 4-5 டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்குது. அவ ஃபைனலா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டா. நம்ம ஹீரோ என்ன டெக்னிக் இது அப்படின்னு பாக்குறான். இவன் வந்து ஓ மை காட் நீ எடுத்த உடனே இதை யூஸ் பண்ண போறியா, இது வே டூ ஸ்டிமுலேட்டிங். அவன் நம்ம ஹீரோ பார்த்து டியூட் நீ எப்படி மத்த காட் கிளாஸ் ஹீரோஸை டிஃபீட் பண்ணன்னு எனக்கு தெரியாது, வெதர் உன்னோட ஸ்ட்ரென்த் மூலமா இல்ல உன்னோட ஸ்ட்ராட்டஜி மூலமா, பட் உன் முன்னாடி நிக்கிற பர்சன் வந்து டோட்டலி டிஃபரெண்ட். ஆல்ரைட் நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன் பாய்ன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். நம்ம ஹீரோ வந்து அவள்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கு, எனக்கு ப்ரீவியஸ் ஹீரோட கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியலன்றான். அதுக்கு அவ வந்து கமான் நீ எவ்வளவு பெரிய ஆள் நான் பாக்குறேன், இந்த உலகத்துல என்ன சீரியஸ் ஆக்குற அளவுக்கு கேப்பபிளான பர்சன்ஸ் நிறைய பேர் இல்ல அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து ஏன் இந்த உலகத்துல உள்ள வாரியர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சா இருக்காங்க, நான் சொல்றது யாரும் லிசன் பண்ண மாட்டீங்க, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா ஃபைட் பண்ண வரீங்க, உங்களுக்கு எதையும் பீஸ்ஃபுல்லா பண்ண தெரியாதா, நம்ம சண்டை போறதை விட பேசி சால்வ் பண்ணலாமே என்றான். அதுக்கு அவ வந்து பேசி இன்னும் வேலைக்கு ஆக போகுது, இது வந்து சூப்பர் ஹீரோஸ் வாழ்ற சொசைட்டி, இந்த உலகத்துல ஸ்ட்ரென்த் மட்டும் தான் மேட்டர், நீ இங்க வரதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷனை படிக்கலையா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஸ்டீல் காய் மாதிரி நீனும் ஏதாவது ஷூட் பண்ண போறியா அப்படின்றான். அதுக்கு அவ வந்து ஐ எம் அஃப்ரைட் நான் அது கிடையாது, நான் வந்து பேட்டில் மேஜ்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா நம்ம ஹீரோவை அடிக்க வரா. நம்ம ஹீரோ ஜஸ்ட் லைக் தட்னு டாட்ஜ் பண்ணிடுறான். அவ மேஜிக் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லிட்டு ஒரு பவரை யூஸ் பண்றா. வெளியில நிக்கிறவன் எல்லாரும் எட்ட போயிடுங்கன்னு கத்துறான். அந்த இடமே வந்து வெடிக்குது. அவ வந்து எனக்கும் பீம் ஷூட் பண்ண தெரியும் சொல்லிட்டு ஸ்டீல் பீட்டலோட பல மடங்கு பவர்ஃபுல்லான பீமை ஷூட் பண்றா. நம்ம ஹீரோ அவனோட கையை மட்டும் யூஸ் பண்ணி அந்த பீமோட டைரக்ஷனை மாத்தி விட்டான். அது ஸ்ட்ரெயிட்டா போய் கடல்ல அடிக்குது. இவன் ஹோ மை காட் அப்படின்றான். இவளும் வந்து நீ இன்ட்ரெஸ்டிங்கான பிராட் தான் அப்படின்றா. நம்ம எம்சியும் வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஹீரோஸோட நீ டெஃபினட்டா ஸ்ட்ராங் தான் அப்படின்றான். அவ வந்து நான் ஸ்டில் இன்னும் வார்ம் அப் தான் பண்றேன்றா. இவங்க எல்லாரும் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நான் பார்த்தது கரெக்டா, நான் வந்து அந்த யங்மேன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல, நம்ம சிஸ்லானோட லைட் ஆஃப் ஃபயரே அவன் வந்து பிளாக் பண்ணிட்டான்றான். பக்கத்துல உள்ளவளும் நானும் இது வரைக்கும் பார்த்திருக்கிறது எல்லாம் யாரெல்லாம் ஹீரோ லைசன்ஸ் வாங்க வராங்களோ சிஸ்லான் வந்து அவங்களை அடிக்கிறது தான், ஏன் இவ இவ்வளவு ஹாட் டெம்பரா இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இவன் வந்து நீங்க எல்லாருமே புதுசு, சோ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது,
வென் நான் அவளை ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அவ இந்த மாதிரி கிடையாது. பேக் தென் அவ ட்ரூலி எக்ஸ்பர்ட் மேஜிக்கல் கேர்ள். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவனை மீட் பண்றதை காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கொலிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹீரோஸை ட்ரெயின் பண்றதுக்காக நல்ல ஹீரோஸை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றா. சோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நானும் சிஸ்லானும் வந்து நிறைய பீப்புளை என்கவுண்டர் பண்ணோம். ஹவவர் யாருமே வந்து நார்மல் கிடையாது. நாங்க பார்த்த ஹீரோஸ் எல்லாருமே பைத்தியக்காரனா இருந்தானுங்க. நாங்க எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் டெக்னிக்கை யூஸ் பண்றவங்களையும் பார்த்தோம். எல்லாருமே வந்து ஸ்ட்ரேஞ்சா இருந்தானுங்க. அவனுங்களை கம்பேர் பண்ணும்போது என்னோட லங் கெப்பாசிட்டி எபிலிட்டி எவ்வளவோ பெட்டர். டைமும் அப்படியே போக ஆரம்பிச்சது. சிஸ்லான் வந்து அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஹீரோ லைசன்ஸ் கேட்டு வந்த எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சா. ஈவன் அவ இந்த மாதிரி கூட சொல்ல ஆரம்பிச்சா, இன்னும் மேஜிக்கல் கேளு கியூட் அப்படின்னு. யாரெல்லாம் ஒழுங்கா இல்லையா அவனுங்க எல்லாரையும் நான் பீட் பண்ணுவேன் அப்படின்றா. இவனுங்களும் வந்து நோ வண்டர் அவ இவ்வளவு பேட் டெம்பரா இருக்கா. பட் எனக்கு சிஸ்லான் வந்து மேஜ் மாதிரியே தெரியல அப்படின்றா. இவ வந்து சிரிச்சுக்கிட்டே ஏ பிராட் நீ என்ன வந்து ரொம்ப எக்ஸைட் ஆக வச்சுட்ட அப்படின்றா. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.